இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்தது. இதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், இவ்வளோலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானேக்கு வந்தானப்புறம்தான் இதெல்லாம் எங்களுக்கு வந்து பார்க்கவும் முடிஞ்சுது, பங்கு பெறவும் முடிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் பெருமாளை இவ்வளோ எளிமையாக நம்ம மனசு போல் விரும்பி அந்த சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசிக்கக்கூடிய நல்ல அருளை பெருமாள் தந்திருக்காரு. இது வேறு எந்த இடத்துலையும் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இதுவும் இருந்ததில்லை. எனக்கு வந்து சுவாமி பக்தியெலாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு எத்தாப்புல இங்கே எனக்கு இந்த கோவில்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ரத்னகங்கணகேதூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் முகிலாலக சம்யுக்தம் பூர்ணகந்த நிவாரணம் விலசத். ஸோ இதை விட ஒரு அருமையான ஒரு இடம் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு சொல்கிறேன். இது வந்து சொர்க்கம் தான் சொல்லணும். ஸோ அதனால் இது சொர்க்க வாசல்லே தனியாக போக வேண்டாம், இங்கே சொர்க்கத்திலே தான் இருக்கும். இது எல்லா விதத்துலேயும் ஆல்ரவுண்டுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல இடமா சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏற்ற பேரடைஸாக இருக்குது. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, இது வைகுண்டமாகவே நாங்கள் தினமும் நினைக்கிறோம். நானா நானியை பற்றி நான் சொல்லணும்னா ஒரு வார்த்தை தான், சொர்க்கமே என்றாலும் நானா நானி போல வருமா. That is the apt word or explanation for being here. சொர்க்கமே என்றாலும் அது நானா நானி போல ஆகுமா.